நம்ம 2 பேர் உங்கள் 2 பேரை பற்றி பேசுன்னு சொல்லணும். உங்கள் 2 பேரை பற்றியா ஆகாசவீரன் பேரரசியை பற்றி பேசணும்? உங்களை பற்றி பேச மாட்டேன். நித்யா மேனன் விஜய் சேதுபதி பற்றி பேசுவேன். அவங்கள பற்றி பேச மாட்டேன். ஆகாசவீரனையும் பேரரசியை பற்றி தான் பேசுவேன். என்ன சார் எதையாவது பேசுங்க. அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. என் டைரக்டர் நல்லா எழுதினார்னு நான் ரொம்ப கொண்டாடி எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினார், அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிடும். இப்போ என் குவார்டர் நல்லா நடிக்கிறாங்க, இப்போ நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யா ஃபஸ்ட்டு ஃபேன். டைரக்டர் டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் விட மாட்டேன். பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான். அவங்க ஸ்பீடு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை. அது சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல. சோபனாவோட பாப்பா எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் பட்டாட்டை வாங்கிட்டாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டாங்க. நெய் முந்திரி கொஞ்சம் நிழல் போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்கள் சாப்பிடலையா? சாக்லேட்டில் பரோட்டா போடுவார். சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆஃபீஸில். ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சி ஜூஸ் போட்டு பார்த்தோம். அந்த பரோட்டா ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம். ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார். நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறேன். இதில் ஃபோன்லேயே இதில் இருந்திருக்காங்க, இது இடிச்சுக்கிட்டு இப்படி. ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. போஸ்ட்டை பார்த்தா தோணுது இல்லை? எல்லாருக்கும் தோண சந்தோஷம். நம்ம 2 பேர் பற்றி உங்கள் 2 பேரை பற்றி பேசுன்னு சொல்லணும். உங்கள் 2 பேரை பற்றியா ஆகாசவீரன் பேரரசியை பற்றி பேசணும்? உங்களை பற்றி பேச மாட்டேன். நித்யா மேனன் விஜய் சேதுபதி பற்றி பேசுவேன். அவங்கள பற்றி பேச மாட்டேன். ஆகாசவீரனையும் பேரரசியை பற்றி தான் பேசுவேன். என்ன சார் எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி தானே சார் ஆகாசவீரனாவும் பேரரசியை மாற்றுறீங்க? இல்லை சார், கதை அங்கே தானே சார் ஆரம்பிச்சது. அவங்க கதை நம்மள மைண்ட்ல வச்சு தான் எழுதுனாங்க. கதை ஆரம்பிச்சது அங்கே சார். ஆனால் எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாசவீரனும் பேரரசி மட்டும்தானே சார் தர்றாங்க. சரி பேசுங்க சார். அதான் இது கதை எழுதும்போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்போ வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம் இது. ஏன்னா ஒரு ஆகாசவீரன் நடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசுனா ஆகாசவீரன் டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கடு லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவீரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா?
காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும், சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது, இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான், அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன். ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேறு ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேறு வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய, அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார், அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக கோட்டாது. அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. போதுமே எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருந்தது, அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும் அது. நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும், அந்த மாதிரி தான். நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று, அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல, அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கான, நான் ரொம்ப ரசித்தேன். அது இல்லை அது அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது, சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா, இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு இல்லையா. ஐ ஃபீல் லைக் தட். அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். இன்னொன்று போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலைன்னா எப்படி அது? ஆமா, என் ப்ரொஃபஷனே அதுதான். ஆமா, என் டைரக்டர் நல்லா எழுதினார்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண, அவர் கூட கேமராவில் பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப், இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்கள் பண்ணீங்கல்ல, ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த கேள்வி இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா. இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தேங்க. நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாற்றி வந்துடும். எந்த நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுக்கு ரெடி ஆகல, அவங்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க.
இல்ல நான் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். இல்லை அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லைங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம அவங்க கிரியேட் ஸ்பீடு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அவங்க. அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். ஆமாம், அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்னமோ கில்ட் ஏற்படுத்துறாரு உங்களுக்கான. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை, அது செல்ல கோளாறு சாங். நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்கள் மாதிரியே இருக்கும், உங்கள் சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாகவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிறது மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்லை, அது சூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே. லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக். அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தபோது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. அது நீங்க சொல்றீங்க, அது என்கிட்ட நேஷனல் அவார்ட் வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா, நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு, உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியே. ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தார். அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம், சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்பதான் நித்யா நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி, உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுனா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் something positive வரணும், something good has to come out of it, and it did. எனக்கு வந்தது வந்து ஒரு calmness தான் வந்தது. அதுக்கப்புறம் I felt okay, இவ்வளோ வருஷம் ஒரு 15 years நான் பண்ணது ஒரு full circle வந்துருச்சு. There was a complete calmness in me, not at all பயம். இல்லை, in fact the opposite. I felt it's time to relax.
சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா. பரோட்டா தெரியல. இல்ல இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு. அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத் அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறையா ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா ஆமாம், பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. ஆமாம், அவர் கைவசம் ஒரு தொழில் இருக்காரு. அப்புறம் இங்கே பண்ணும்போது சார் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்லை உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்லை 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 இல்ல இல்ல சாக்லேட் இல்லை, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நைஸ். எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவார். இல்லை சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆஃபீஸில் ஒரு வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சி ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே, படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. காஃபி தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தானே காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க அதை. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி. நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. ஆமாமா. என்னது ஏ ஆல்பபெட் ஏ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அத தான் நான் பாத்திருக்கேன். ஹீரோஸ் அன்புக்கரசன், அருண்கோன், அன்புக்கரசு. ஆமா நம்மளோட ஆகாசி வீரன். ஆமா ஆமா, நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்லை, என் பையன் பேரு அன்புக்கரசு. ஆனால் பசங்களில் அன்புக்கரசு பேர் வச்சதுனால தான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்லை, அவரையும் யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இல்லை, இது ஆகாச வீரனுங்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா, கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிடுச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலெலாம் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், விளக்கு தூண். நாங்கள் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதில் ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சுருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டியை கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு.
எனக்கே சர்ப்ரைஸாக அப்புறம் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாசவீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம அந்த சர்ப்ரைஸ். ஆகாசவீரன் அந்த பில்லர் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர், இந்த அகலத்துக்கு இந்த பில்லரு நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தோம். எத்தனை நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லோரும் சரி கோயிலெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா அது ஆகாசவீரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இல்லை ரொம்ப ஹாப்பி இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஆகாசவீரங்கிற பேர் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, கடவுளோட ஒரு ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஃபிலிமில் இருந்தது. யா, பிகாஸ் ஐ திங்க் த்ரூ அவுட் நம்ம எல்லாருமே எப்போவுமே டெய்லி வி வர் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா ஷூட் பண்ணது முழுசாக டெம்பிளில் தான். ஈவன் நம்ம பரோட்டா கடை வந்து டெம்பிள் கிட்ட தான் இருந்தது, அழகர் கோயில் பக்கத்தில் தான் இருந்தது அந்த பரோட்டா கடை. ஸோ இட் இஸ் அது பிளானே கிடையாது, பிளான் இல்லை அது, ஆனால் அது அப்படி இருந்தது. அதாவது அந்த இவங்க சொல்கிறது மாதிரி ஹோட்டல் வந்து யானைமலைக்கு கீழே, இந்த ஹோட்டல் யானைமலையை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தால் இந்த ஹோட்டல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம். யானைமலை கீழே தான் அதுக்கு செட்டு, அதுக்கு போட்டால் அது ஒரு பட்ஜெட் வருது, இது வருது. அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது பண்ணுறேன் அப்படின்றான். சரின்னு ஓகேன்ட்டு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அழகர் கோயில் வாசல். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தது திருச்செந்தூர், 2வது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம், 3வது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில் அதுவா. அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசலில் அது அமைஞ்சது. அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த தூண்டிக்கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது. அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது, தரவே முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க, கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, தூண்டிக்கருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம், அவர் பூ போட்டு பார்ப்போம், அவர் ஓகே சொன்னால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கல. பூ போட்டு பார்த்துருக்காங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னோடனே செட்டு போடுங்கன்ட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க, இத்தனை வேல் அடிப்போம், அம்படிப்போம், இடம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோன்னோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் போய் கேட்குறேன், நான் டைரக்டர், நான் அந்த கதையை எழுதினவன், நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்ன ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு, பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லோரும் ஷாக்காக எது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் 20-25 டேஸ் அந்த டெய்லி போகும்போது டெய்லி போய் ப்ரே பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக. இல்லை, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. நம்ம ஆட்களே சார் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணி நிறைய, நம்ம ஜெகன் நினைக்கிறது நடந்துச்சு. ஒரு நேர்த்திக்கடன் வந்துச்சு, வேல் வாங்கி வைப்பாங்க இங்கே பேர். ஆமாம், டெம்பிள்குள்ளே கோயிலுக்குள்ள எப்படி போகலாம்? அது கோயிலுக்குள்ளே தானே அது. ஆனால் அந்த மண் வந்து செம்மண், கால்லாம் அப்படியே எல்லார் காலும் ஐ திங்க் இட் டுக் லாட் ஆஃப் டைம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. டெய்லி இல்லை, கால்லாம் பாலம் ஆயிடுச்சு. ஆமாம், ஃபுல்லி அண்ட் ரெட் ஆயிடுச்சு காலெல்லாம். ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து. ஏன்னா இப்போ வெயில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு சுட மாதிரி இல்லை, அவங்க அந்த கேரக்டர் இல்லை, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அவங்கள மீட் பண்ணது கிடையாது, இவங்க படத்தை பார்த்துட்டு நான் பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இவங்க படம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக அந்த பொண்ணு நடிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ காலில் தான் மீட் பண்ணுறோம், ஜூம் காலில் தான் 2 பேரும் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறதே நேராக வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம். எனக்கு இன்னமும் இவங்க அந்த கதை கேட்ட விதம் வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது. நான் சேது சாருக்கே சொன்னேன், அந்த பொண்ணு அப்படி சிரித்து கதை கேட்டுச்சு சார், நித்யா சிரிக்கிறது மாதிரி ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஹிட்டு சார். ஏன்னா வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி அப்படி வந்துட்டு
ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறேன், இதில் ஃபோன்லேயே இதில் இருந்திருக்காங்க, இது இடிச்சுப்புட்டு இப்படி அப்படி. ஏன்னா ஒரு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நேருக்கு நேராக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருந்து ஒரு கதை சொல்லணுன்னா தான் அது நல்லாயிருக்கும். வீடியோ காலில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கதை சொல்கிறது. ஏன்னா சொல்கிற விதம் ஃபோன்லேயும் சொல்கிறது அது கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவங்க அழகாக அப்படியே உட்காந்து அது அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துலேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கதை அந்த பேரரசு கேரக்டர் எப்படின்னு நான் விளக்கும் போதே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த பொண்ணு அதுவும் மிஸ்கின் சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இதில் ஒரு கேரக்டர் அரசாங்கம் இருக்குது, அவர் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது. அவர் லீடு கொடுத்துட்டாரு, கண்மணி இந்த கதையை கேள்றா செம்மையாக இருக்குடா அப்படின்னு ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அப்போவே வந்து இவங்க இந்த படம் பண்ணணும்னு அதான் சொன்னாங்கல்ல, டைம் எடுத்துக்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. அவங்க கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. அந்த பேரரசியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்னெல்லாம் சொன்னமோ அதான் சொல்கிறல. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது 2 பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சேன். கொஞ்சம் பார்த்தாங்க, ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சுடுவார் போல், ஏன்னா 4:30 5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தெல்லாம் ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானமில்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறதே மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேலே போய் நாங்கள் 4:30 5 மணிக்கு ஏறுறோம் மேலே. 5 மணி 5:30 இருக்கும் மேலே ஏறும்போது கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ணுற டயம் அங்கே வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தாசாங்க ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். இவனை அனுப்பிச்சிட்டு ஆமாம் சார் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாம் மைண்ட் செட் ஆகிக்க எங்கே நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. அது சாம்பிள் 10 மணி வரை சாம்பிள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே. இல்லை நிறைய தடவை நினச்சிருக்காங்க 2 பேரும். நிஜமா சொல்கிறேன், இது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியலி ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பிகாஸ் ஒரு படமும் சேம் அதே மாதிரி இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராசஸ் இருக்கும், அந்த சேம் என்ன சொல்கிறது ஒரு ருட்டீன் இருக்கும். எனக்கு அந்த ருட்டீன் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பாண்டியராஜ் சாரோட வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, அது ஜஸ்ட் ஹூ ஹி இஸ், அவங்க அப்படி தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்ப்ரெடிக்டபிள். எனக்கு அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒன்று இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணுறது, அது தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் அது க்ரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி தான் ஃப்ளோ ஆகணும். அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான். ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீஸ் யூனோ என்ன சொல் இம்பேஷண்ட். பிகாஸ் அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபார் him it flows very naturally and I enjoy. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் 10 மணி வரைக்கும் போனாலும் இப்படி இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணலாமா, இது பண்ணிடலாம், அந்த ஷார்ட் இருக்குல்ல அது இப்போ பண்ண சொன்னால் எனக்கு ஓகே சரி பண்ணிடலான்னு தோணும். ஸோ தட்ஸ் ஹவ் we do it. பட் தட் இஸ் அதுதான் ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற அந்த ஒரு கேமராட்ரி அந்த டீம் ஒர்க்குங்கிறது அதுதான். தட்ஸ் வாட் வி என்ஜாய். அப்படிலாம் இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்லை. சாப்பாடு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் நித்யா சொன்னது அவ்வளோ சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்தில் பிடிச்சி சோத்தில் அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லுவோம்ல, சாரிம்மா காரம் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஜென்ரலாக வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேசணும் டப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும் அது. எனக்கு ஃபீல் ஆச்சு ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடுக்கும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் எதுக்குன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு சீனுக்கு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ நான் இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமா எடுக்க போகிறோம் இல்லை. அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது. அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக அதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது என்ன மூட் இருக்குது. ஸோ எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் தான். அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பார், எதுக்கு ஆகாச வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசுன்னு ஏன் நினைக்கிறேன். இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால் எல்லா ஷாட்டுமே அப்படி தானே ஒழிய இந்த நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் சேது சார் கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செட்ல இவர் வந்து ஆகாச வீரனுக்கு நிறைய ஃபேவரா இருந்தாரா, ஐ மீன் ரொம்ப வந்து பாசமா இருந்தாரா, பேரரசிக்கிட்ட பாசமா இருந்தாரா? சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன் சத்யஜோதி டி தியாகராஜன் பிரசன்ஸ் போட்டிருக்காங்களாமா, பிரசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரெஃபர் இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒருவேளை நாங்கள் அவங்களுக்கு அங்காளி பங்காளியாக சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவர் தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான், அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதான் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்லை ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறது என்னென்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு இது. நான் வந்து அது ரொம்ப ஆனால் 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மை தானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில் இல்லைங்க இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றான். நான் பார்த்து அடிங்க, மரியாதையாக நடத்தினேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீனில் மாதிரி பேரரசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலாடி, உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி தான் உங்கள் 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமாம், பேரரசி உங்களை நல்லா பார்த்துக்கல, ஆகாசம் உங்களை நல்லா பார்த்துக்கலண்ணா, சரி போங்க. இல்லை ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே நம்ம எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாராவது நடிச்சுதாங்க இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ் தீபாக்கா இருந்து சரவணன் சார்லேருந்து அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி, குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவள் வந்ததுனால தான் அது இப்போ பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டைலாக் எழுதி மகிழினி அந்த டைலாகை பேசி அது டப்பிங் எடுத்துருக்கோம். நடுவில் அது டைலாக் அவங்களே எழுதிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டைலாக். நான் டைலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாப்பாவுக்கு. அது வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்டே போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்டே போயிடுவா.